ஒரு கட்டுப்பாடு நம்ம சமூகத்தில் இருந்திருக்கு. அதாவது யாராவது ஒரு வீட்டில் அவங்க செட்டியார் இறந்துடுறாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டில் இருக்கிற நகைகளையோ பொருட்களையோ பாதுகாக்கிறதுக்கு வழி இல்லை, லேடிஸ் மட்டும்தான் இருக்காங்கன்னா அதை ஒரு வேட்டி துணியில் முடிஞ்சு அவங்களுக்கு தெரிந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவரிடத்தில் ஒரு நகரத்தாரிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைத்து விட்டு, அப்பச்சி இதை மலரணையாக உங்கள்கிட்ட கொடுத்து வச்சுருக்கேன், என்னைக்கு என் பிள்ளைங்க என் வாரிசுக வந்து கேட்குதோ அன்னைக்கு நீங்கள் கொடுத்துருங்க அப்பச்சின்னு சொல்லிவிட்டு அந்த ஆட்சி அந்த அப்பத்தா மறைந்து விடுவாள். அந்த ஆட்சி மறைந்த பிறகு ஒரு 25 வருடங்கள் கழித்து அவர் அடுத்த தலைமுறைக்கு சொல்லி வைத்து விட்டு சென்றிருப்பார். அப்பச்சி இந்த மாதிரி நம்ம சுப்பையான்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் மலரணையா, நீ எப்போ இருந்தாலும் போய் வாங்கிக்கலான்னு. அவர்களிடத்திலோ அவர்களது வாரிசுகளிடத்திலோ சென்று இவர்கள் கேட்கிற பொழுது எந்த வேட்டி துணியில் அந்த நகையையும் பணத்தையும் வச்சு கண்டசரத்தையும் முடிஞ்சு கொடுத்தாங்களோ அதே வேட்டி துணியில் அப்படியே அந்த பொருள் திரும்ப வந்து உரியவர்களிடம் ஒப்படைத்த சமூகம் இந்த உலகத்திலேயே நகரத்தார் சமூகம் மட்டும்தான். இதுக்கு பேர் மலரணைன்னு பேர். இன்னைக்கு இருக்கிற எத்தனை பேர் இளைய தலைமுறைக்கு தெரியும் தெரியல, மூத்தவர்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நாணயமும் நேர்மையும் கொண்ட சமூகம்.